அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து நம்ம பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். அது நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் ஒரு பெரிய தக்காளி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போல் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலாஸில் எல்லாமே வந்து கலந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நம்ம மேலே தூவிட்டு நம்ம லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மசாலா வந்து நம்ம பூரிக்கு செய்யும்போது மிளகாத்தூள் போட மாட்டோம், கடலைப்பருப்பு போட்டு அந்த பச்சை மிளகா காரத்துலேயே சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கும் மசாலா தோசை இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.